அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பின்படி குடும்பத் தலைவர் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிமைத்தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை கடந்த திமுக ஆட்சியில் ரூபாய் 1000 பெண்களின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. இதற்கு போட்டியாக தாவேகா சார்பாக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய் 2500 வழங்கப்படும் என கூறப்பட்டது. 60 வயது உள்ள அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பை தாவேகா அரசு வெளியிட்டது. இந்நிலையில் தமிழகத்தின் தாவேகா ஆட்சி அமைந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என பெண்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மே மற்றும் ஜூலை மாதங்களில் ரூபாய் 1000 மட்டுமே வர வைக்கப்பட்டது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகையாக 2 முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. உரிமை தொகை திட்டத்தில் இப்போது கொடுக்கப்படும் 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்தி செலுத்தப்படுவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என தீவிரமாக பரிசீலித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுத்தால் எத்தனை லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளது, அவர்கள் எத்தனை பேர் தகுதியானவர்களாக இருப்பார்கள் என அரசு கணக்கெடுக்க உள்ளது. அதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் மற்றும் அப்போது பயனாளிகளாக இருப்பவர்கள் என எல்லோரும் மாதம் ரூபாய் 2500 கொடுத்தால் மாதம் மற்றும் ஆண்டு செலவு எவ்வளவு ஆகும் என்பதை தமிழ்நாடு அரசு கணக்கீடு செய்ய உள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பயனாளிகள் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், அந்த ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களை இந்த திட்டத்தில் இருந்து நீக்கி முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் அரசுக்கு ஏற்படும் செலவுகள் மற்றும் நிதி மாற்றம் குறித்து கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்த கணக்கீடுகள் அனைத்தும் முழுமையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகே திட்டத்திற்கான கூடுதல் நிதி சுமையை அரசு எவ்வாறு சமாளிக்கலாம் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு துறை மற்றும் அமைச்சருடன் தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். வரவிருக்கும் பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்பே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனையின் பின் தமிழ்நாட்டில் தற்போது நிதிநிலை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்ற இறுதி முடிவு எடுக்கப்படும். அதன் பின்னர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.